2000 கோடி வச்சவெல்லாம் இல்லையா? எவ்வளவு 1000 கோடி 2000 கோடி வச்சிருந்தாலும் கடைசியில் ஆஸ்பத்திரியில் நம்ம ஒரு பெட்டில் ஒரு ஓரத்தில் படுத்துருக்கணும். நீங்கள் 3 பெட்ரூமோட ரூம் கட்டினா கூட உங்களுக்கு ஒரு ரூம் தான். ஒரு ரூம்லேயும் ஒரு கட்டில் தான். கட்டில்லையும் கடைசி காலத்தில் 6 அடி மட்டும்தான். அதுக்கு அந்தாண்ட புரண்டு படுத்தாலும் விழுந்துருவோம், இந்தாண்ட புரண்டு படுத்தாலும் ஊசி குத்தும். வாழ்க்கை அவ்வளோதான். இது தெரிஞ்சிருக்குது இல்லை? நமக்கு முன்னாடி செத்தவன், நமக்கு முன்னாடி பல பேர் செத்து அவன் கோடியை எவன் அள்ளிக்கிட்டு போனாங்கிறதையும் நம்ம தான் பாத்திரம் இல்லை. நமக்கு முன்னாடி ஒரு பையன் செத்து அவன் கோடியை எவனவனோ அள்ளிக்கிட்டு போனதை நாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே முட்டாள்தனத்தை நாமளும் பண்ணுனா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது எல்லாமே இப்படி தாண்டா போவோம். நாம பாட்டுக்கு ஒரு நாள் வெளியில போயிடுவோம், எல்லாமே தூக்கி. இப்போ எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு நல்ல அதிர்ஷ்டங்க. எப்படின்னா என் பிஎல் டிகிரி போயிடுச்சு, என் பிஏ டிகிரி எலி கடிச்சிருச்சு, என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்கு குப்பையாக போச்சு, ஒரு மாதிரி எதுவும் ஆகி வீணாக போச்சு. அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற எவனும் பட மாட்டான். என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, ஏங்க இதை உள்ளே வைக்க வேணாமா, அதை உள்ளே வைக்க வேணாமா? சும்மா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே எடுத்து வெளியே வைப்பான். எவ்வளோ நாள்னு தெரியாது. தூக்கி எடுத்து அந்தாண்டமா அப்படி வைக்க போகிறான். வச்சா முடிஞ்சு போச்சு, அவன் வந்து போக போகிறான். இதில் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம் உலகத்தில்? அதாவது மனிதர்கள் எது பொய் என்பதை அறிந்து அந்த பொய்யிலேருந்து தன்னை மெய்யாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மைக்கு வரலையே. எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம என்ன வயசு இல்லையோ அந்த வயசை காட்ட ட்ரை பண்ணுறோம். நமக்கு முடி நிறைய வெள்ளை வந்துட்டா கூட கருப்பாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபேஸில் மேக்கப் போட்டு வயசு குறைவாக காட்ட ட்ரை பண்ணுறோம். ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நம்ம யார் உடம்பு எப்படி இல்லையோ அப்படி இருக்கிறதா காட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நாம் பொய்களை நேசிக்கிற அளவுக்கு உண்மைகளை நேசிப்பதில்லை. எனவே உண்மைகளை நேசியுங்கள். உண்மைகள் தான் இனிமையானவை. உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உண்மைகளின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எல்லைக்கு வருவதற்கு பாருங்கள். இது எவ்வளோ அவசியமான ஒன்று நம்ம யோசிக்கணும். நீங்கள் எவ்வளோக்குள்ள சிம்பிளாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள உலகத்தில் நல்லதுங்க. இவற்றை மனதிலே பெற்றுக்கொண்டால் அந்த ஜகத் மித்யைங்கிற ஆழமான வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் நம்மாலே ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய சிந்தனையாக உங்களுக்கு சொல்லி பொய்யிலே